ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க ஐயா. அன்னைக்கு நிலவரம் எலெக்ஷன் தேதி அறிவிக்க போறாங்க. சரி. இப்ப எப்படி கூட்டணி தர்மத்துல அண்ணாமலை இருக்கனால 2.5 வருஷம் அண்ணாமலை 2.5 வருஷம் எடப்பாடி வருவாங்களா? சிஎம் ஆயிடுவாரு அண்ணாமலை, எப்படி சூழ்நிலை? ஆனா அண்ணாமலை வந்தாத்தான் தர்மம் தப்பிக்கும். இல்ல இன்னும் கோயில்களும் நிறைய இடிப்பாங்க, நிறைய வேலை செஞ்சு விடுவாங்க. சொன்னீங்க பாருங்க, அண்ணாமலை வந்தா நிச்சயமா தர்மம் காக்கப்படும். தர்மம் அதுல மாற்றம் கிடையாது. அண்ணாமலை வந்து உண்மையாலுமே அது ஒரு இன்னைக்கு அவர் கையில ஆட்சி இல்ல. அவர் வந்து ஒரு மத்திய அமைச்சரோ அந்த மாதிரி இன்னும் கொடுக்கல. ஆனா அவருக்குன்னு ஒரு துறை ஒதுக்கப்பட்டா அது தர்மம் நிச்சயம் காக்கப்படும். அதுல இது மாற்றம் கிடையாது. ஆனா ஒண்ணுங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து யாரு ஆளணும், யாரு ஆளக்கூடாது, இங்க என்ன நடக்கணுங்கிறது எல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்டிருக்கியா, புரிஞ்சுக்கோங்க. நீங்க நல்லா நம்ம வந்து நீங்க வெளிப்பு தோட்டம் பார்க்கும்போது இவங்க வந்துருவாங்களா, அவங்க வந்துடுவாங்களா, இது எல்லாமே ஒரு புரிதல் இல்லாத நிலைதான். ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அவன் பிறப்பு முதல் இறப்பு வரை என்ன நடக்கணுமோ அதான் கர்மா, எல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்களும் நான் பேசுற கூட கர்மா தான். இதெல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்டது. இப்படி பிரபஞ்சத்துல ஒரு மனுஷன் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் என்ன நடக்கிறங்கிறது கிரகங்கள்ல, நவ கிரகங்கள்ல எல்லாம் பதியப்பட்டிருக்கு. தான் சாமியை சொன்னார், உச்சிக்கு ரகமடா உங்கள் ஒருவருக்கும் தெரியாது, என் பட்சம் உண்டால் போதுமடா பகையில்லை என் மகனே. பகவானே சொல்றான், பிள்ளைகளை 9 கிரகத்துக்குள்ள உங்களை உச்சி குடுமி பிடிச்சு வச்சிருக்கான். ராகு, கேது, சனி, சுக்கிரன், சந்திரன், சூரியன், இப்படி எல்லா நவ கிரகங்கள் அதன் பிடியில தான் எல்லா ஜீவராசிகளும். பூமியில அவன் பிறந்துட்டாலே கிரகம் தான் அவனை நடத்தும். ஏன்னா அவன் கர்ம வினை கிரகத்துலதான் பதிவு பண்ணப்பட்டிருக்கும். இப்போ சனி தசை சனி நடக்கும்போது ஒருத்தருக்கு பெரிய சங்கடங்களை கொடுக்கும். ராகு கேது நடக்கும்போது சங்கடங்களை கொடுக்கும். சுக்கிரதசை சூரியன் புதன் வேலை நடக்கும்போது அப்படியே நல்லா போகும் வாழ்க்கை. ஆனா சனி வரும்போது மொத்தமா வச்சு செஞ்சிருவான். உதாரணத்துக்கு 30 வருஷம் ஒருத்தன் பாவம் செய்யறான்னா அந்த சனி தசை வரும்போது மொத்தமா வாங்கி கேட்டுருவான் சனி. அது தர்மதேவன். ஆனாலும் இங்க பாருங்க, இங்க யாரு ஆளணும் யாரு ஆளக்கூடாது இது எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஆனா அண்ணாமலை வந்தா தர்மம் காக்கப்படும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, இப்ப நீங்க கூட சிஎம் ஆகலாம், நீங்க கூட பிரதம மந்திரி ஆகலாம், எல்லாம் தலையெழுத்து தான். உண்மையா நான் சொல்லலையே, பகவானே சொல்றேன் பாருங்க. எங்க அப்பா சிவபெருமானே சொல்றான் பாருங்க, அரியரசன் தவசு பண்ணி அவர் பெற்ற பிள்ளைகளுக்கு பொன்னரசி ராஜ்யத்தில் அரசால பிள்ளை உண்டு, மன்மதன் சீமையிலே வாழ்வீச்சிக்காரர் உண்டு. நீங்க பாருங்க, எங்க அப்பா சிவன் நினைச்சா உங்களுக்கு இந்த பூமி மாதிரி உங்களுக்கு 100 பூமி ஒரு கணப்பொழுதுல ஒரு செகண்ட்ல 100 பூமி படைக்கலாம். படைச்சு அங்க ஒரு 100 கோடி பேரை பிறக்க வச்சு உங்களை பிரதமர் ஆக்கலாம். நான் சொல்லல, அரியரசன் தவசு பண்ணி அவர் பெற்ற பிள்ளைகளுக்கு பொன்னரசி ராஜ்யத்தில் பார்சல் பண்ணி இறப்புக்கு ஆத்மா இருக்கு பாருங்க. இந்த ஆத்மா ஜோதிமயமானதுங்க. இந்த ஆத்மா சிவன்கிட்ட போயிட்டு வச்சுக்கோங்க, நீங்க என்ன கேட்டீங்களோ அப்பா கொடுப்பான். கற்பக விருட்சம், அவன் நினைச்சா உங்களுக்கு என்ன வேணாலும் தரலாம். அதனால இங்க பாருங்க, நீங்க இந்த பூலக வாழ்க்கையை மண்ணள்ளி போடுங்க, ஒரு கை அள்ளிப்படாதுங்க. இதெல்லாம் அற்பம். எப்ப இந்த வாழ்க்கை முடியும்னு சொல்ல முடியாது. பகவானே சொல்றான், எல்லா ஜீவராசிகளின் ஆதியும் அந்தமும் முடிவும் நடுவும் நானேங்க. எங்க அப்பா தான். உன்னுடைய வாழ்க்கை பிறப்பு முதல் நீ நடுவுற வாழ்ற வாழ்க்கை வரைக்கும் இறப்பு வரைக்கும் கர்மா சாதுர்வரையும் மாயா சிஸ்டம் குணகர்ம விபாசகங்கிறான். கர்மத்தின் அடிப்படையிலே நான் உயிர்களை தோற்றுவித்தேங்கிறான். இங்க யாரு ஆளணும், யாரு சாகணும், யாரு பிரதம மந்திரி ஆகணும், யாரு சிஎம் ஆகணும், இது எல்லாம் சிஎம் ஆகணும், யார் மந்திரி ஆகணும், யார் எம்எல்ஏ ஆகணும், யார் கவுன்சிலர் ஆகணும், யார் பஞ்சாயத்து தலைவர் ஆகணும், யார் மருத்துவர் ஆகணும், யார் நோயாளி ஆகணும், யார் நீதிபதி ஆகணும், யார் வக்கீல் ஆகணும், இது எல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்டிருக்குங்க. இது எல்லாம் பிரபஞ்சத்துல இது ஏற்கனவே கர்மத்தின்படி எல்லாம் அவனவன் வாழ்க்கை அமையுது, பகவான் சொல்றான். அதனால இங்க பாருங்க, அதே போல இது நிரந்தரம் கிடையாது. நீங்க அது சாமியா சொல்றான், சொத்தாஸ்தி வஸ்து சுகம் என்று என்னாதே வத்தாஸ்தி பொண்ணு வகை என்று என்னாதேங்கிறான். 100 கோடி சொத்து இருக்கு, 1000 கோடி சொத்து இருக்கு, சந்தோஷப்படாதடா, வகுத்த வயலால் கோடி தோத்தாரு தூய்த்தல் எழுதிட்டான். எங்க அப்பா சிவபெருமான், நீ இந்த பூமியில எவ்வளவு அனுபவிக்கணும்னு நாள் எழுதியிருப்பான். அது வரைக்கும் நீங்க அனுபவிக்க முடியும், கூட்டுருவான். நீ என்னென்ன பாவம் சரி அத்தனைக்கும் உனக்கு தண்டனை இருக்குது. சாமி அதான் சொன்னா, மேலும் எய்யாத சமயத்தில் இருக்குதுடா ஆளி புழுங்கிறான், வையகத்தில் கொலைகளவு மாது சூது பிறன்முகம் செய்யாத தீவனைகள் செய்த பெருமாள் அகில கிரீங்கள் வழிக்கு ஆளி புழுக்கிற நரகத்துல அவ்வளவு தண்டனை கொடுக்குறான் அந்த ஆத்மாவுக்கு. நீ அப்பாவை தேடி மோட்சத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறான். கூப்பிடுறான், சாமியை கூப்பிடுறான் பாருங்க. மகிழ்ந்திருந்து விளையாட வாரீரோ என் மக்களே, திரும்பி நீங்கள் வர வேண்டாம், தெய்வ சுனை இங்கே உண்டு. என் பிள்ளைகளை என்ன வந்து அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்க திரும்பி இந்த இறப்புக்குரிய மண்ணுலகளை போய் புழு விலங்கு பறவைன்னு 84 லட்சம் பிறவி எடுத்து சாக வேண்டாம். அப்பா மோட்சம் கொடுத்துருவேன், விடுதலை கொடுத்துருவேன், அப்பாவுடைய பேரானந்த வீட்டுக்கு உன்னை கூப்பிட்டுருவேன்.
அங்க குடிப்பு கிடையாது, அங்க மலஞ்சலம் கழிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா ஒளி உடம்பு தேவர்களுடைய சரீரம் உங்களுக்கு கொடுத்துருக்கான் இந்த ஆத்மா. அங்க போய் டெய்லி நீங்க வேலைக்கு போனோம். இப்ப நீங்க ஐயரா இருக்கீங்க, டெய்லி கோயில போய் பூசை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்பாவுடைய ராஜ்யம் அங்க வந்து அங்க உடல் கிடையாது, இந்த ஆத்மா அங்க போகும். அந்த ஆத்மா ஜோதிமயமான ஒளி உடம்பு, மாசற்ற ஜோதி அந்த ஆத்மா. எங்க அப்பனும் மாசற்ற ஜோதி. அதான் எதா தித்தியகதம் தேஜம் ஜெகத்பாசி தேசங்களும் எச்சந்திரபசி எச்சக்கரம் தத்தேஜம் தீமாமகன். என்ன சொல்றான்? சூரியனில் வரும் எந்த ஒளி உலகனைத்தையும் பிரகாசிக்க செய்துகிறதோ, மேலும் சந்திரனிடத்திலும் நெருப்பினிடத்திலும் எந்த ஒளி உள்ளதோ அது என்னுடைய ஒளியை என்று தெரிந்து கொள்ளுது. ஒளி யார்? எங்க அப்பா சிவபெருமா. உங்க ஒளியுடன் ஆத்மா, ஆத்மா வந்து அவனுடைய தேஜஸ், அவனுடைய சாயெல்லாம் உங்களை படைச்சிருக்கான். அதான் கூப்பிடுறான், மகிழ்ந்திருந்து விளையாட வாரிரன் மக்கள், என் பிள்ளைகளே வாங்க, அப்பா கூப்பிடுறேன், வாங்க அப்பா, அப்பாவுடைய வீட்டுக்கு வாங்கப்பான்னு கூப்பிடுறான். உங்களுக்கு பிறப்பில்லா பேரானந்த நிலையான அந்த நித்திய வீடு, ஐயோ அந்த பொக்கிஷம், அந்த ஆனந்தமயமான ஒரு சாந்தம் நிசப்தம். அங்க நோய் நொடி கிடையாது, பசி பிணி மூப்பு நரை எதுவும் கிடையாது. ஐயோ அந்த ஆனந்தமயமான உலகத்துக்கு கூப்பிடுறான். நாம அங்க போக மாட்டேங்கிறோம். நாம என்ன பண்றோம்? நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த பூமியில கிடைக்கிற அந்த சிற்றின்ப போகத்துல மூழ்கி இதே நினைச்சு நம்ம சாகுறோம். கடவுளை சிந்திக்க அப்பாவை சிந்திக்கிறதே இல்லை நீங்க. அவன் கூப்பிடுறான், மகிழ்ந்திருந்து விளையாட வாரிரன் பிள்ளைகளே வாங்க. அங்க எவனுமே வர மாட்டேங்கிறீங்கன்னு வருத்தப்படுறான். வாங்க நம்ம 2 பேரும் போவோம் அப்பா வீட்டுக்கு. சிவனடியார்கள் போவாங்க. எங்க அப்பா சிவனை தேடக்கூடிய பிள்ளைகள் அவளேரும் அவனுடைய வீட்டுக்கு போவாங்க. இந்த ஆடியோ கேட்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் அந்த சிவனுடைய பிள்ளைகள், அவங்க இந்த பேரான நிலைக்கு போவாங்க. அதனாலங்க இங்க மனித இந்த ஆட்சியை மண்ணலி போடுங்க. இது ஒண்ணும் கிடையாதுங்க. யாரு சீயமான என்ன ஒண்ணும் கிடையாது. இங்க நல்லவன் ஆக முடியாது. ஏன்னா களி வந்து புத்தன களி. நல்லவனுக்கு இங்க வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா சாமியே சொல்றான், ஈனருக்கு காலம் ரொம்ப ரொம்ப உண்டாகும், வீணர் வெறுப்பார் வீடதனை கெடுப்பார், தாண்டரோட வேதம் தலையில விட்டுருவார். அயோக்கிய பிள்ளைகளுக்கு தான் காலம். நல்லவன் ஜெயிக்க ரொம்ப கஷ்டப்படணுங்கிற சிவபெருமா சொல்ற. அதனால இங்க விட்டுருங்க. நமக்கு அங்க இருக்கு, நம்ம உலகம் அங்க இருக்கு. உங்களுக்கு எத்தனை வேணும்? சாமியை சொல்றான், தங்க குதிரை உண்டு தர்மர் அரச ஆட்சி கொடிகள் கட்டி. தங்க குதிரை உண்டு, தர்மராசர் அரசாட்சி கொடியில் கட்டினான். பால் கொடுத்து தாளாட்டி பஞ்சனை மேல் கிடைத்திடுவாங்க. வா என் பிள்ளைகளை, குழந்தைகளை வாங்க, உனக்கு என்ன ராஜ்யம் வேணும்? எல்லாம் தரேங்க. அதான் சொன்னா, மகசை சப்தபுரி சத்வர மனசுதான் மத்வ மனசு ஜாத ஏசோ லோகை மாப்பிரஜா. இந்த பிரஜைகள் அனைவருமே இறைவனுடைய சாயல் தான். சப்த ரிஷிகளுக்கு பிறந்தவர்கள். ரிஷி சாயலானதான் அந்த ஆத்மா, இந்த உடலும். இயற்கையா பாருங்க, ஒரு மனுஷன் நம்ம முடிக்கிடி தாடி வெட்டாமட்டாம தாடி இயற்கையா வளர்ந்துரும், நகை வளர்ந்துரும். இயற்கையா எல்லா மனிதனும் ரிஷிகளுடைய தோற்றம் தான். நாம இடையில சேவ் பிடிக்க எல்லாம் கட்டிங் பண்ணிக்கிறோம், மொட்டை அடிச்சுக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம், நகத்தை வெட்டிக்கிறோம். இயற்கையாவே இறைவன் அப்பாவே சொல்றான், நீங்க எல்லாம் ரிஷிகளுடைய பிள்ளைகளுங்க. உண்மையா இல்லையா? ஒரு ரிஷி எப்படி இருப்பான்? தாடி வச்சிருப்பான், செடாமுடி போட்டிருப்பான். நானே இருங்க, பிறப்புல இருந்து இறப்பறைக்கு முடி வெட்டாம விட்டா எப்படி இருப்பேன்? ரிஷி கோலங்க இந்த உடல். அதனால புரிஞ்சுக்கோங்க, நீங்க தேட வேண்டியது முக்திக்கு அப்பாவுடைய சிவ வேட்டை தேடுங்க. ஐயோ இது நிரந்தரம் கிடையாதுங்க. நீங்க எப்ப கூடுவான்னு தெரியாது, எப்ப சங்கு ஊதுவாங்கன்னு தெரியாது. இதான் வாழ்க்கை. ஆனா நித்திய வீடு, இந்த ஆத்மா மோட்சத்துக்கு போயிடும். இறப்புக்கு அப்புறம் இந்த ஆத்மா விண்ணுலகம் போகணும், அப்பாட்ட போய் அடையணும். இல்லையா மீண்டும் ரஜசி பிள்ளைங்க கத்வா கர்மசிங் ஜாதே ததா பிள்ளைங்க தமசி முனை ஜாதேன்டா முடிஞ்சு போச்சு. 84 லட்சம் பிறவி. கூட சொத்து வருமா, வீடு வருமா? யார் வருவா? அப்பா கூப்பிடுறான், வாங்க என் பிள்ளைகளே, அப்பாவோட வீட்டுக்கு வாங்க. ஆனா நம்ம போக மாட்டேங்கிறோம். வெந்தது திண்டு விதி வந்தா சாவுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதான் வாழ்க்கைன்னு. அதனால முக்தி கிடைக்க மாட்டேங்குது. சிவபெருமான் மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா கொஞ்சம் ரிஷிகள் இருப்பாங்க, ஞானிகள் கொஞ்சம் பேர் மோட்சம் அடைஞ்சிருப்பாங்க. சிவன் அடியார்கள் பிள்ளைகள் மோட்சம் அடைஞ்சிருப்பாங்க. அடியார்கள் சிவனை தேடக்கூடிய பிள்ளைகள் மோட்சம் அடைஞ்சிருப்பாங்க. மீது எல்லாரும் இங்க பிறந்துதான் சாகுறான். அவன் அதான் சொல்றாருல, அவன் அனிஷ்டம் இஷ்டம் திருவிதான் கருணை பௌத்தியாகனா பிரதி சன்னியாசம் பேசிட்டான். என்ன எப்படி விடுவான்? நீ இந்த உடல்ல என்னென்ன பாவம் செய்யறியோ அதை அனுபவிக்க, உன்னுடைய ஆத்மா இன்னொரு உடல் எடுத்து வந்து அதை அனுபவிக்கோங்கிறான். நீ அனுபவிச்சு ஆகணும் தண்டனே. நீ முக்தியே போக முடியாது. அப்பா தேடுங்க. அரகரா என்ற சொல்லை கரையரா பாவினீசன் அறிய மாட்டான சிவனை சிவசிவா என்ற சொல்ல அவகட நீசன் தெரியவும் மாட்டான சிவனை. ஒண்ணு அரகரான்னு சொல்லு, பெருமாளை பிடிச்சிக்கோ. இல்ல சிவசிவான்னு சொல்லு. 2ல ஒண்ணு பிடிச்சிக்கோ. பிடிச்சா மோட்சம், இல்லையா நீ தொலைஞ்ச. 84 லட்சம் பிறவி உயிவடைய முடியாது. உலகம் அடைஞ்சாலும் உயிர் பிறந்து வந்து செத்துக்கிட்டே தான் இருப்ப. பிறவா நிலைக்கு அப்பா கூப்பிடுறான், வாப்பா அப்பாவோட வீட்டுக்கு வாங்கன்னு. யாரு போறீங்க? நான் தான் தேடிட்டு இருக்கேன். அப்பா கூட சிவனை தேடக்கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு கண்டிப்பா மோட்சம் கிடைக்கல, மாற்றமே இல்லைங்க. நமசிவாய் திருச்சிட்டோம். நமசிவாயம். அதனால யாரு சீமானாலும் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எல்லாரும் போத வரும், எல்லாம் சிவ வீட்டுக்கு போனோம். அதை மட்டும் தேடுங்க. பெரிய பதவிங்க. 800 யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவது எக்காலம். சிவலோக பதவி நீங்க அடையலைன்னா அதை விட பெரிய பதவி உலகத்துல, அதை விட பெரிய பதவி எதுவுமே கிடையாதுங்க. பிறவா நிலை விடுதலை, இந்த ஆத்மா விடுதலை அடைஞ்சிடும். நமச்சிவாய். சிவாய் நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய் நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு
சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நம சிவாய.